கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டம். கண் மருத்துவ சேவையில் முன்னணி வகிக்கும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் இலவச கண் பரிசோதனை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளது. தென்னிந்தியாவில் 27 கிளைகளை கொண்டு கடந்த 46 ஆண்டுகளாக சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கி வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் அனைவரும் கண் பார்வையை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்ற குறிக்கோளை முன்வைத்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநரும் குளுக்கோமா பிரிவு ஆலோசகருமான டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி, டாக்டர் ஆர் முரளிதர், டாக்டர் ஐமன் அகமது கான் மற்றும் டாக்டர் நிரஞ்சனா பாலசுப்ரமணியம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், குளுக்கோமா பாதிப்பு உலகளவில் 76 மில்லியன் மக்கள் குளுக்கோமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2.1 மில்லியன் பேர் முழுமையான பார்வை இழப்பை சந்தித்துள்ளதுடன் 4.2 மில்லியன் பேர் கடுமையான பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் மட்டும் 40 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 12 மில்லியன் மக்கள் குளுக்கோமா நோயால் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டில் பார்வையற்றோரில் சுமார் 12.8% ஆகும். பார்வை இழப்பை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளில் குளுக்கோமா 3வது இடத்தில் இருப்பதால் இந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது மிகவும் அவசியமானதாகும் என தெரிவித்தனர். மேலும் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோயாளிகளுக்கு இலவச கண் பரிசோதனை வழங்கப்படுகிறது. மேலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகளுக்கு 10% கட்டண சலுகையும் வழங்கப்படுகிறது. இதற்குடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு இடங்களில் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடத்தப்படுகின்றதாக தெரிவித்தனர். So, Glaucoma Week every year is celebrated. It's world over we celebrate this Glaucoma Week. And அதோட significance ஏன்னா, this is a blinding disease. இதில் வலி தெரியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடும். ஸோ அன்லெஸ் நம்ம இதை the need of the hour is to see that people do not go to a stage of vision loss which is அது irreversible ஆகிடக்கூடாது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஸ்க்ரீன் பண்ணி நம்ம அவளை ட்ரீட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் த ரைட் of writing, ability to write in magazines and articles everywhere that glaucoma cannot be overlooked. It is a silent killer, and how soon you diagnose it, how early you diagnose it, you can restore the vision for the people. You can treat them with medicine, surgeries, different kinds of surgeries, different processes. But the most important thing is avala close follow-up la vechikano. அந்த டிசீஸ் சிவியரிட்டி பிரகாரம் எவ்வளோ அடிக்கடி கூப்பிடணுமா, வருஷத்துக்கு 2 தடவை கூப்பிடணுமா, 3 தடவை கூப்பிடணுமான்னு நாங்கள் வி வுட் டிசைட். அண்ட் ஃபேமிலிஸில் டிசீஸ் இருக்குன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்ஸ் a year செக்அப் பண்ணிக்கணும். ஸோ தேர் ஆர் ஹோல் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் தேர் அபவுட் glaucoma. And these are my colleagues, Dr. Muralidhar and Dr. Niranjana and Dr. Ayman, and there are others in our team who take care of glaucoma. So I'm going to ask Dr. Murali to take you through the disease and how you treat it and how you diagnose it and all that. And after that, we will follow it up with your doubts and questions. And you all should make it a point that you reach out to the audience, the people who watch your TV programs, who read your newspapers to understand this disease and take adequate precaution. Thank you. தமிழ்ல பேசணும். ஆரம்பிச்சு